அதிகமாக குடிப்பேன், செத்து போயிடலாம்னு இருக்கும். மீண்டு வந்த நடிகர் பொன்னம்பலம் ஓபன் டாக். தமிழ் சினிமாவில் முரட்டு வில்லனாக திகழ்ந்து மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த நடிகர் பொன்னம்பலம் சமீப காலமாக உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். குணமாக ஒரு சில மாதங்கள் ஆகும் என்றும், உதவியவர்களுக்கு நன்றி என்று கூறி ஒரு ஆடியோ பதிலினை பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தனது வேதனைகளையும் வாழ்க்கை குறித்த தத்துவத்துமான பார்வையையும் பகிர்ந்துள்ளார். அதில் இந்த உலகத்தில் மிக கொடுமையான தண்டனை எதிராளுக்கு கூட வரக்கூடாதுன்னு, அது டயக்னோசிஸ் பண்றதுதான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 இன்ஜெக்ஷன் பிளட் எல்லாம் எடுத்துடுவாங்க. 750 வாட்டி நானே ஊசி குத்திருக்கேன். அதுவும் ஒரே இடத்துல. கிட்டத்தட்ட 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். உப்பு, கீரை, வடை, தக்காளி, உருளைக்கிழங்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்டு பழகுனவன் கிட்னி ஃபெயிலியர் ஆனா செத்து போயிடலாம். ஆனா இப்போ கிட்னி நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிடலாம். அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஆனா ஓரளவு தான் சாப்பிடணும். சாவு வரும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. சூசைட் பண்ணிக்கலாம். நல்லது கெட்டதுன்னு ஆண்டவன் 2ம் படைச்சிருக்கான். எதுவுமே அளவோடு இருந்தா நல்லது. நான் ட்ரிங்க்ஸ் நிறைய அடிப்பேன். யோகா பண்றதால போதை ஏறாது. நான் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன்னு எங்கேயுமே தெரியாது என்று பொன்னம்பலம் பகிர்ந்துள்ளார்.